வெல்கம் டு மை சேனல். வணக்கம். சாப்பிட்டாச்சுங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என் கனவு கனவாகவே போயிடுமோன்னு பயமா இருக்கு உறவுகளே. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்ச மாதிரி என் கனவுல நந்தவனம் எரிஞ்சிடுச்சு. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரியுது, அந்த வனம் இந்த வனம் என்றுதான் தெரியுது. ஹாய் உறவுகளே, வெல்கம் டு மை சேனல். வாங்க பேசலாம். இருடா தொங்கிட்டுக்கிறானுங்க, ஏதோ இரும்பு இருக்குது. ஹாய் உறவுகளே, வெல்கம் டு மை சேனல். வாங்க பேசலாம். ஹாய் சுரவுகளே, பங்குனி மாதம் பல்ல இழிக்குது வெயில். தயவு செய்து சொல்கிறேன், எல்லாரும் மோர், கம்பங்கூழ், கேப்பங்கூழ் குடிங்க. ஜூஸ் எல்லாம் குடிக்காதீங்க வெளியில் வாங்கி, சரிங்களா? ஹாய் உறவுகளே, வெல்கம் டு மை சேனல். பிரகாச்சுட்டியிலேருந்து லைவ் வந்திருக்கேன். வாங்க பேசலாம். என்ன பேச போகிறேன்னா, நான் கண்ட கனவு கனவாகவே போயிடுமோன்னு பயமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, பங்குனி மாதம் பிறந்துடுச்சு, வெயில் பயங்கரமாக இருக்கும். கடையில் கண்ட கண்ட ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்காமல் கம்பங்கூழும் கேப்பங்கூழும் மோர், தயிர், அப்புறம் நீராதாரம், நம்ம வீட்டிலே இருக்கும் நீராதாரம், அதை குடிங்க. அதுதான் நம்மளுக்கு ஹெல்த்தி, சரிங்களா? அப்படி இல்லையா, கொஞ்சம் வசதியாக இருக்கீங்களா, பழங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே ஜூஸ் போட்டு குடிங்க. கடையில் ஜூஸ் வாங்கி குடிக்காதீங்க. அங்கேயும் ஏதோ சொல்கிறாங்க, கெமிக்கல் எல்லாம் கலந்தா ஜூஸ் போடுறாங்க. அவங்களும் க்ளீனாக நீட்டாக போட்டு தரதில்ல. ஃப்ரெஷ் ஜூஸுன்னு சொல்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க? கிடையாது. அதனால் தயவுசெய்து ஹெல்த்தியாவது குடிங்க. அம்மை போடுற சூழ்நிலை ஏற்படும். இந்த வெயில் காலத்தில் தான் எல்லாருக்கும் அம்மையெல்லாம் போடும். பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கூலிங்காக வச்சுக்கோங்க உடம்ப. கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் அம்மை நம்மளை போடாது, அம்மை போடாது. இல்லையாச்சும் கண்டிப்பாக அம்மை போட வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் யாருமே வெளியில் கலர் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்காதீங்க. கம்பங்கூழ், கேப்பங்கூழ், மோர், தயிர், வீட்டில் நைட் வடித்த சாப்பாட்டில் சாப்பாடு வடிப்போம்ல, அந்த தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் அந்த தண்ணியில் உப்பு போட்டு கலந்து குடிங்க. நம்ம நல்லா இருப்போம், சரிங்களா? ஹாய் உறவுகளே, வெல்கம் டு மை சேனல். சூப்பர், அருமை. கொஞ்சம் நல்லா பண்ணு. என்ன பார்க்குறீங்க கிராமத்தின் ப்ரோ? உள்ளதை தானே சொன்னேன், நான் பொய்யா சொன்னேன்? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அம்மை போடுதா இல்லையா? வெயில் ஹீட் அதிகமாகிடுச்சா கண்டிப்பாக அம்மை போடும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம உடம்ப கூலிங்காக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு அம்மை போடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிறதே கஞ்சி, இந்த நீராதாரம் அது குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேப்பங்கூழ் நைட்டில் கலாரி வச்சுட்டு, நைட்டில் கூழ் காய்ச்சி வச்சுட்டு, மறுநாள் காலையில் சில்லுன்னு. அம்மையா? அம்மை தான். நைட்டில் காய்ச்சி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு தயிரோ மோரோ மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு மாங்காய் ஊறுகாய் தொட்டுக்க வச்சுக்கலாம். இல்லை சின்ன வெங்காயம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூலா என்ன ஒன்றும் தெரியாது.